கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நயன்தாரா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நயனதாரா தெரியுமா? அதுதாங்க இந்த நித்திய கல்யாணி பூ. நித்திய கல்யாணி பூவுக்கு தான் நயனதாரான்னு இன்னொரு பேரும் வைக்கிறாங்க. இந்த நித்திய கல்யாணி பூவுக்கு இன்னும் கூட நிறையா பேர்லாம் இருக்குதுங்க. சுடுகாட்டு பூன்னு சொல்கிறாங்க, கல்லறை பூன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் புரியல. அதை கல்லறை கிறிஸ்டின் வச்சுருப்பாங்க, சுடுகாடுங்கிறது இந்துக்கள் சுடுகாடு பயன்படுத்துவாங்க. எல்லா சுடுகாடுகளையும் 2 விதமான சுடுகாடுகள்லேயும் இந்த பூச்செடிகள் நம்ம பார்க்கலாம். அங்கங்கே நல்லா அது ஒரு அழகுக்காக வளர்ப்பாங்க. அதே இது வீடுகள்லேயும் நம்ம வளர்க்கத்தான் செய்வோம். இந்த பூ பார்த்திங்கன்னா கடவுளுக்கு கூட தனித்தனி பூக்களாக எடுத்து அப்படியே போடுறதும் உண்டு. ஏன்னா இந்த நித்திய கல்யாணி பூவில் இந்த இப்போ நம்ம பார்க்குறது இளஞ்சிவப்பு நிறம் பார்க்குறோம். அதில் நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் சிவப்பாக இருக்குது. வெளியில் வர வர வெளுத்து போன மாதிரி இருக்குது. இதே இதில் வெள்ளை நிறத்துலேயும் நம்ம பார்த்துருப்போம். வெள்ளை நிறத்துலேயும் நித்திய கல்யாணி பூ பார்த்துருப்போம். இந்த நித்திய கல்யாணி பூ வெறுமனே ஏதோ ஒரு அழகுக்காக வளர்க்கிறது அப்படின்னு மட்டும் இல்லை. இது நல்லா கொத்து கொத்தாக வளர்கிறப்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கு மட்டுமே வளர்க்க மாட்டாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக முக்கியமாக சொல்ல போகிறதுனா ரத்த புற்றுநோய்க்கு குணப்படுத்துறதுக்கான மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு இதிலேருந்து எடுக்கிறாங்களாம். இதில் இருக்க இலை, பூ இதிலேருந்து மருந்துகள் சேகரிக்கிறாங்களாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சித்த வைத்தியத்தில் நம்ம நீரிழிவு நோய் இருக்கவங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற அந்த உபாதை இருக்கும். அதனால் அவங்களுக்கு உடலே பலகீனமாயிடும். தொடர்ச்சியாக சிறுநீர் போயிட்டே இருந்துச்சுன்னா நீர்ச்சத்து குறைஞ்சிரும். அந்த மாதிரி இதுக்கு இதை பயன்படுத்துவாங்களாம். அதுபோக பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு, பசியை தூண்டுவதற்கும் இதை பயன்படுத்துவாங்களாம். ஆக மருத்துவ குணங்களும் இருக்குது. ஆனால் இந்த மருத்துவ குணங்கள் நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒரு சரியான முறையாக தெரியலை. அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பயன்படுத்தணும். நீங்களாக எடுத்து அதை வாயில் போட்டு சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் பண்ணால் அது விஷத்தன்மையானதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவத்தன்மையாக இருக்குங்கிறக்காக அப்படியே நீங்கள் பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி இது அழகுக்காக வளர்க்கலாம், மருத்துவ குணம் இருக்குங்கிறதுக்காகவும் நீங்கள் வளர்க்கலாம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். நன்றி.